இன்று காலை வந்து திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதாவது 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேருக்கு பில்லு வந்து அதிகமாக வந்திருக்கு. 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஒரு தவறான வாட்ஸ்அப்பில் வந்த ஏதோ தகவலை நம்பி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது நிறைய பேர் ஒரு சில சமூக வலைதளங்களில் பில்லு ஹைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு நிறைய இடத்துல வந்தது. அதன் அடிப்படையில் ரொட்டீன் செக்கப் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷமும் கடந்த வருஷம் இதே டைமில் எவ்வளோ தூரம் வந்து 2 மடங்கு 3 மடங்காக பில்கள் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா சம்மர் சீசனில் எல்லோரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதில் கடந்த வருஷம் வந்து 11,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேலே பில்லு வந்திருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் வந்து 9,60,000 பேர்கிட்ட தான் அந்த மாதிரியான ஹைப் வந்திருக்கு. ஸோ ரேஷியோ பார்க்குற போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் வந்து 2-3 மடங்கு மேலே வந்திருக்கு. அதுலேயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்கப், ஏன்னா அது அசஸ்மெண்ட் சரியாக இருக்கா என்னன்னு சொல்லுங்க, ரொட்டீன் செக்கப் தான் பண்ணிகிட்ருக்கு. இவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் எங்கேயும் வரல, ரொட்டீன் செக்கப் வந்துட்டுருக்கு. யாரெல்லாம் அதை ரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அசஸ்மெண்ட்டு எல்லாம் ஏடி லெவலில் ஏஇ லெவலில் ஒரு ரொட்டீன் செக்கப் தான் பண்ணிகிட்ருக்கு. மக்களை குழப்புற விதமாக அந்த அறிக்கையை இன்றைக்கி காலையில் விட்டுருக்காரு. அதாவது அது வரைக்கும் வந்து யாரும் பணம் கட்டுறதுக்குலேருந்து விலக்கு வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட்லாம் வரல. இது வந்து இங்கே இருக்கிற இபிலேருந்து செய்யப்படுற ரொட்டீன் ஒரு செக்கப் தான். அந்த செக்கப்பில் நேற்று இருந்து அவங்க செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுல்லாக செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ தூரம் என்ன இருக்குது அப்படின்னு ரொட்டீனாக தான் நடந்துகிட்ருக்கு. எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணுறது ரொட்டீன் செக்கப் தான். ஸோ மக்களை தேவையில்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து யாரோ வாட்ஸ்அப்பில் கொடுக்குறத வச்சு தேவையில்லாமல் குழப்ப வேணான்றது தான் சொல்லி. இல்லை சொல்கிறேன். இல்லை என்னன்னா இல்லை என்னன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு மொத்தம் எடுத்ததில் போன வருஷம் 11,50,000 பேருக்கு வந்து 11,50,000 இல்லை நான் விளக்க சொல்கிறேன். 11,50,000 பேருக்கான இது வந்து 2 மடங்கு 3 மடங்கு பில்லு வந்திருக்கு. இந்த வருஷம் 9,60,000 பேருக்கு வந்து 2 மடங்கு 3 மடங்கு மேலே பில்லு வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு சில பேர்களுக்கு எடுத்து நம்ம ரொட்டீன் செக்கப் தான் பண்ணிகிட்டு இருக்கோமா தவிர்த்து ரொட்டீன் செக்கப்புக்கான உள்ள அறிக்கை, அந்த ரொட்டீன் செக்கப்புக்கு பண்ண அறிக்கை தான். இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. 3,70,000 பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை. நம்ம வந்து இல்லை இல்லை நாங்கள் தான் சொல்கிறோம். இல்லை நான் தான் அதுக்கு சொல்கிறேன் விளக்கம் என்னென்ன இருங்க. 3.7 lakhs மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன் கேளுங்க. 3.7 lakhs 70 lakhs மட்டும் இல்லை, 9 lakhs இருங்க. அதான் சொல்கிறேன். 9 லட்சத்து இல்லை 9 லட்சத்து சொல்கிறேன் கேளுங்க. 9,50,000 பேருக்கு வந்து இது மாதிரியான 3 மடங்கு வந்திருக்கு. அது போன வருஷத்தை விட 2 லட்சம் கம்மி. அதில் 3,70,000 பேருக்கு நம்ம வந்து இப்போ ரொட்டீன் செக்கப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொட்டீன் செக்கப் இல்லை ரொட்டீன் செக்கப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு ஒரு வாரத்தில் இந்த ஹைப்பில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொட்டீன் செக்கப்பில் எல்லாருக்கும் திரும்ப அசஸ்மெண்ட் பண்ணி நம்ம அது மாதிரி எந்த முடிவும் இது இருக்கல. ஒன்றும் இல்லை ஒரே நிமிஷம் இபி பில் விஷயமாக ரீஅசஸ்மெண்ட்டு முழுமையாக நடந்துட்டு வருது. ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம சொன்ன அந்த 3,70,000 வந்து நம்மளாக எடுத்து தான் நம்ம ரீஅசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இபியாக வந்து மின்சார வாரியமாக நம்மளாவே எடுத்து தான் அந்த அசஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். விரைவாக இது முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தூரம் அவர் சொன்ன விஷயம் இல்லை அவர் சொன்ன விஷயம் இருங்க நான் சொல்கிறேன் இல்லை நான் இதை முடிச்சுக்கலாம். அதாவது என்னென்னா இவர் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னன்னா 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க. அவ்வளோ கம்ப்ளைண்ட் வரல, நம்மளாம் தான் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அசஸ்மெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு கண்டிப்பாக அது ஒவ்வொரு நாளும் அதுக்கான எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம், எவ்வளோ எரர் இருக்குன்னு நம்ம வந்து வெளியிட போகிறோம். இல்லை அது டெய்லி இல்லை அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் இல்லை நீங்கள் யாரோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்க போகிறோம்.
அந்த மாதிரி எந்த எக்ஸ்டென்ஷன் கிடையாது. அந்த மாதிரி அதை தான் குழப்பற விஷயமாக தான் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு. அது இந்த மாதிரி எந்த எக்ஸ்டென்ஷன் இல்லை. எங்க சக செய்தியாளர்கள் கட்டணம் அதிகமா வந்திருக்கு. 2000 கட்ட நேரத்துல 4000. இருங்க ஒரே செகண்ட் இருங்க. நான் திரும்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிக்கிறேன். போன வருஷம் இதே மாதிரியான 3 மடங்கு மேலே இருக்க கட்டணம் வந்து இதே மாதிரி சம்மரில் 11,50,000 பேருக்கு மேலே வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேர்கிட்ட வந்திருக்கு. இதை நம்மளாக வந்து இன்றைக்கி 3,70,000 பேருக்கு ரீஅசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்கோ ரீஅசஸ்மெண்ட் நேராக போய் ஏடி லெவலில் ஏஇ லெவலில் யாராவது கொஞ்சம் நான் சொல்கிறேன் நான் சொன்னால் முடிச்சுக்கிட்டேன். ரீஅசஸ்மெண்ட் 1 வீக்கில் முடிச்சிடும். இதில் எந்த இடத்துலையும் பிள்ளை இருக்க மாதிரி தெரியல. அடுத்த மாதம் கட்டணத்துக்குள்ளே இந்த 1 வீக்கில் எங்கெங்கே நேற்று இருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதுக்கான ரீஅசஸ்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. அங்கேயே ரீஅசஸ்மெண்ட் பண்ணி அங்கேயே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி முடிச்சிடும். சொன்னேன் என்ன பாருங்க, அங்கே போய் ரீஅசஸ்மெண்ட் பண்ணுறதுல அங்கேயே போய் ரீஅசஸ்மெண்ட் பண்ணி என்ட்ரி பண்ணி முடிக்க போகிறாங்க. இவ்வளோ தான் இதில் பார்க்கணும். வேறு ஏதாவது சரி இப்போ நான் சொன்னதில் எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல. சரி ஓகே. இல்லை முதலமைச்சருடைய டிராவல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு திட்டமிட்ட ஏதாவது டிராவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முதல்வரிலிருந்து அதுக்கு சம்மந்தமாக கண்டிப்பாக அறிவிப்பாங்க. இதுவரை இல்லை அது மாதிரி ஏதாவது டிராவல் இருந்தால் விரைவாக அறிவிக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.